வணக்கம். இந்த இண்டெக்ஸ் ஷார்ட் ஃப்ளை எக்ஸ்பைரி டே ஸ்ட்ராட்டஜில ஒரு கண்டிஷன் ஒண்ணு இப்ப ஆட் பண்ணியிருக்கேன் நானு. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா நம்ப 9:20க்கு இதுல வந்து என்டர் ஆகுறோம். ஆ 3:25 வரைக்கும் மார்க்கெட் முடியிற வரைக்கும் ஆல்மோஸ்ட் வந்து ஹோல்ட் பண்றோம். ஏன்னா மேக்ஸிமம் ப்ராஃபிட் கிடைக்கணுன்றதுக்காக அது வரைக்கும் ஹோல்ட் பண்றோம். சில நேரத்துல என்ன ஆகுதுன்னா, அந்த மார்க்கெட் முடியிற நேரத்துல மார்க்கெட் ஏதாவது ஒரு பக்கமா போயிட்டு, நம்ம எடுத்த அந்த ரேஞ்சை விட ரொம்ப தள்ளி போயிட்டதுனால லாஸ்ட்ல முடியிற கண்டிஷன்ஸ் வரும். இல்ல ஆல்ரெடி இருந்த ப்ராஃபிட் வந்து நம்ம கம்மியாகறதுக்கான வாய்ப்புகள் இதுல இருக்குது நெறையா. ஸோ அத எப்படி நம்ப கொஞ்சம் வந்து அந்த மாரி சிச்சுவேஷன எப்படி அவாய்ட் பண்றதுன்றதுல பார்க்கலாம். ஆக்சுவலா எல்லா நேரத்திலும் நம்ம அத அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ மேக்ஸிமம் அ மேக்ஸிமம் நேரத்தில நம்ம வந்து ப்ராஃபிட்ல வெளிய வர மாரி ஒரு கண்டிஷன் ஆட் பண்றேன் இதுல. என்ன பண்ணலான்னா, ஒரு 2:30 மணிக்கு மேல 2:30 மணிக்கு மேல அ நம்ம எடுக்கிற இண்டெக்ஸ் வந்து நம்ம செல் பண்றோம் இல்லையா? ஷார்ட் சேடல் பண்ணுவோம். அந்த ரேஞ்சு கிட்ட வரும்போது நம்ம வந்து எக்ஸிட் பண்ணணும்ன்ற ஒரு கண்டிஷன் இதில் கொடுத்துருக்கேன் இப்போ. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆல்மோஸ்ட் மார்னிங் 9:20லேருந்து ஒரு 5 ஹவர்ஸ் கழிச்சு அப்படியே பார்க்குறோம் 2:30ல அதுக்கு பிறகு 2:30க்கு மேலே இப்போ சப்போஸ் ஒரு 2 மணிக்கு 2:30க்கா போய் கீழே இருக்குன்னு வச்சுக்கலாம். இது வந்து ஃபின் நிஃப்டியோட சார்ட்டு. ஒரு 2, 2:15, 2க்கு ஒரு 21,100 அப்படி இருக்குன்னு வச்சுக்குவோம். ஆக்சுவலாக நம்ம இன்னைக்கு எடுத்த செல் என்ட்ரி பார்த்தீங்கன்னா 21,150 சிஇபி. 9:20க்கு பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி வந்து 21,130 இந்த ரேஞ்சில் இருந்ததுனால பக்கத்தில் உள்ள அர்த்த மணி வந்து சிஇபி செல் எடுத்திருக்கோம். ஸோ அது இந்த ரேஞ்சில் இருக்கு. இப்போ உங்களுக்கு இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கலாம் 2, 2:30க்கு அங்கே இருக்குன்னா 120, 130 இருக்குன்னா இந்த 145, 146 ஸோ ஒரு இந்த பாயிண்ட்ல இருந்து 21,150ல இருந்து ஒரு 4 பாயிண்ட் டிஃபரெண்ட்டுக்கு உள்ள வரணும் இண்டெக்ஸோட ஸ்பாட் ப்ரைஸ். ஸோ கீழே இருக்குதுன்னு வச்சுங்க. அப்போ 21, 146, 147 அந்த ரேஞ்ச் வருதுன்னா அப்போ நம்ம எக்ஸிட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு மேலே இருக்கு. ஸோ மேலே இருக்கிற ப்ரைஸ் 2:30க்கு மேலே அப்படியே கீழே இறங்கி வருது. அப்போ 21, 154, 153 அப்படி வருதுன்னு வச்சுங்க. அப்போ நம்ம எக்ஸிட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த நம்ம செல் பண்ற லெக்கோட ஸ்ட்ரைக் பிரைஸ் இருக்கு இல்லையா? அது கிட்ட ஸ்பாட் பிரைஸ் வரும்போது தான் மேக்ஸிமம் ப்ராஃபிட்ல நம்ம இருப்போம். ஸோ இந்த ஒரு இதை நான் ஆட் பண்ணியிருக்கேன் இதில். இப்போ அதை எப்படி பண்ணுறதுன்றத காட்டுறேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை மாடிஃபை பண்ணிக்கலாம். இப்போ இந்த செல் இருக்கு இல்லையா எல்லாத்துலேயுமே ஒரு இண்டெக்ஸுக்கும் ரிப்பேர் ஒன்ஸில் தான் செல் என்ட்ரிஸ் நம்ம கொடுத்துருப்போம் இல்லையா? இங்கே கொடுத்துருப்போம். இப்போ எல்லாத்துக்கும் என்ன பண்ணி ஒரு ரன் டைம் வேரியபிள் ஒன்று ஆட் பண்ணுறீங்க. இந்த ரன் டைம் வேரியபிளில் போயிட்டு இது வந்து பேங்க் நிஃப்டியோட செல் இதுக்கு. ஸோ நான் ஒரு நேம் கொடுத்துருக்கேன் அந்த இடத்துல. இந்த நேம்ன்றது நீங்கள் உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கோ அது மாதிரி கொடுத்துங்க. ஒரு நேமை கொடுத்துட்டேன் எங்களை கொடுத்துட்டு அதோடைய வேல்யூ 1ன்னு கொடுத்துருக்கேன். நம்பர் 1ன்னு கொடுத்துருக்கேன். சரிங்களா? அதே மாதிரி செகண்ட் செட்டு தான் ஃபின் நிஃப்டியோடது. ஸோ ஃபின் நிஃப்டிலையும் ரிப்பேர் ஒன்ஸ் இருக்கு இல்லையா? ரிப்பேர் ஒன்ஸோடைய ரன் டைம் வேரியபிளில் முன்னாடி இல்லை, நான் இப்போ இதை ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு ஒரு நேம் கொடுத்துருக்கேன். ஃபின் எஃப்ஐஎன் கொடுத்துருக்கேன். இதுக்கும் 1ன்னு கொடுத்துருக்கேன் வேல்யூ. ஸோ இது மாதிரி நீங்கள் 5 இண்டெக்ஸுக்கும் உங்களோட ரிப்பேர் ஒன்ஸில் போயிட்டு இந்த மாதிரி ஒரு நேம் கொடுத்து அதை வேல்யூ 1 கொடுத்து ஸ்டோர் பண்ணிங்க, கம்ப்ளீட் பண்ணிங்க. பண்ணிட்டு யூனிவர்சல் எக்ஸிட்டில் தான் அந்த கண்டிஷன் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போது யூனிவர்சல் எக்ஸிட் இருக்கு இல்லையா? இதில் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டைம் பேஸ்டு எக்ஸிட் மட்டும் தான் இருக்கும். இந்த ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் தான் இருந்திருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஆர் காம்பினேஷனில் போங்க. சரிங்களா? அண்டில் இருக்கக்கூடாது, ஆரில் இருக்கணும். ஆரில் போயிட்டு அடுத்த குரூப் நீங்கள் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? 5 குரூப் ஆட் பண்ண வேண்டியிருக்கும் அதில். பார்த்தீங்கன்னா இது ஒரு குரூப்பு இருக்கு பார்த்தீங்களா? அண்டுன்னு கொடுத்து 3 கண்டிஷன் கொடுத்துருக்கேன். இது வந்து மிட் கேப் கொடுத்தது.
அடுத்த ஒரு குரூப் ஆட் பண்ணணும் மறுபடியும். அதுலேயும் போயிட்டு 3 கண்டிஷன். அடுத்த இண்டெக்ஸுக்கு இது மாதிரி 5க்கு நம்ம தனித்தனியாக பண்ணணும் இதை. இப்போ ஒரு குரூப்லேயும் 3 கண்டிஷன் நம்மளுக்கு வரணும். இந்த 3மே அண்டில் இருக்கணும். ஞாபகம் வச்சுங்க, அண்டில் இருக்கணும். இப்போ நான் பேங்க் நிஃப்டிக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ பேங்க் நிஃப்டிக்கு கெட் ரன் டைம், அங்கே என்ன நேம் கொடுத்தோம்னா பிஎன்எஃப் கொடுத்தோம். பிஎன்எஃப் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ உங்களுக்கு பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி அன்னைக்கு பேங்க் நிஃப்டி எடுக்கும். அது எடுத்துருச்சு, அதை தான் எடுத்திருக்கு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் இந்த கண்டிஷனை கொடுக்குறோம். ஸோ பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி அன்னைக்கு பேங்க் நிஃப்டி பொசிஷன் எடுத்துருச்சு உங்களுக்கு, அப்போ 1. செகண்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 2:30 மணிக்கு மேலே டைம் இருக்கணும். டைம் greater than or equal to 14:30. 2:30 மணிக்கு மேலே இருக்கணும். அடுத்த கண்டிஷன், தேர்ட் கண்டிஷன் தான் இம்பார்ட்டண்ட்டு. நம்ம எடுத்தோம் இல்லைங்களா அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸு, அதுக்கு பக்கத்தில் ஸ்பாட் ப்ரைஸ் வரணும். எப்போன்னா 2:30 மணிக்கு மேலே. ஓகேங்களா? ஸோ அந்த கண்டிஷனை கொடுக்குறோம். எடுத்த ப்ரைஸ் அந்த செல்லோடைய ஸ்ட்ரைக் இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் வரணுன்றது கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா அப்சல்யூட்டு. ஸோ அந்த அப்சல்யூட்டை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அந்த வீடியோ போய் பார்த்துருங்க. ஸோ அப்சல்யூட் போட்டிங்க, அப்சல்யூட்டுக்குள்ளே மேத் ஆப்ரேஷன் கொடுக்கணும். மேத் ஆப்ரேஷன் ஓகே கொடுங்க. இப்போ அந்த மேத் ஆப்ரேஷனை கிளிக் பண்ணுங்கள். இது முதல்ல இருக்கு இல்லையா, இதில் வந்து எல்டிபி செகண்ட் பேராமீட்டரில் ட்ரேடர் இன்ஸ்ட்ருமெண்ட். நீங்கள் வந்து ஸ்ட்ரைக் வேல்யூ எடுக்க போகிறோம், அதை அடுத்த ஸ்டெப்பில் எடுக்கணும். ஆப்ரேட்டர் மைனஸ். ஓகே, இப்போ என்ன பண்ணீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் நேம், இது வந்து பேங்க் நிஃப்டிக்கான செட்டுக்கு நம்ம கொடுக்குற கண்டிஷன். என்எஃப்ஓ நிஃப்டி பேங்க். ஸோ பேங்க் நிஃப்டியோட எல்டிபி வந்து அந்த ஸ்பாட் நம்ம எடுத்தோம் இல்லைங்களா, அந்த ஸ்ட்ரைக்கு அது பக்கத்தில் வருதுன்றதை சொல்கிறோம். இப்போ ட்ரேடர் இன்ஸ்ட்ருமெண்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு கண்டிஷன் டைப் என்ட்ரியில் இருக்குது. ஆனால் நம்ம எடுத்த எல்லா செல்லுமே ரிப்பேர் ஒன்ஸில் தான் எடுத்துருக்கோம். அப்போ இதை நீங்கள் போயிட்டு ரிப்பேர் ஒன்ஸ்னு மாற்றணும். ரிப்பேர் ஒன்ஸு நம்ம ஸ்ட்ரைக்கை தான் எடுக்க போகிறோம். சரிங்களா? அந்த செல் பண்ண அந்த ஸ்ட்ரைக் வேல்யூவை அண்டர்லைன் நிஃப்டி பேங்க். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து எந்த செட்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். செட் நம்பர் 1 நினைக்கிறேன். 1 கண்டிஷன் நம்பர்ன்றது நம்ம ரிப்பேர் ஒன்ஸோட கண்டிஷன் நம்பர் தான். இதில் ஒரே ஒரு ரிப்பேர் ஒன்ஸ் தான் வரும், அதனால் 1 போட்டுங்க. லெக் வந்து 1, சி மட்டும் எடுத்துக்கிறேன். ஏன்னா சிபிக்கும் சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான், இப்போ ஷார்ட் ஷேடல் தான் பண்ணுறோம், அதனால் 1 ரெஃபரன்ஸ் எடுத்தாலே போதும். ஓகேங்களா? ஸோ 111 நிஃப்டி பேங்க்குக்கு செட் 1 கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். செலக்ட் மிட்டுக்கு 4. பேங்க் நிஃப்டிக்கு செட் 1ல் தான் இருக்குது. அது இந்த 11 கொடுத்துருக்கேன், ஆல்ரெடி போட்டிருக்கேன். இப்போ உங்களுக்காக நான் தனியாக திரும்ப அதை பண்ணுறேன். இதில் ஆல்ரெடி நான் அதெல்லாம் போட்டாச்சு. ஸோ செட் 1ல் ரிப்பேர் ஒன்ஸில் தான் பேங்க் நிஃப்டியோட செல் பொசிஷன் இருக்குது, சி பொசிஷன் இருக்குது, அதனால் இங்கே கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ரிப்பேர் ஒன்ஸு ஸ்ட்ரைக்கு நிஃப்டி பேங்க்கு இதெல்லாம் 111 வரும். இப்போ நீங்கள் செட் 2 உள்ளதை எடுத்து போடுறோன்னு வச்சுங்க. ஸோ செட் 2 வந்து ஃபின் நிஃப்டி இருக்குது அப்படின்னா இங்கே ஃபின் நிஃப்டி மாற்றணும். அந்த இடத்துல போயிட்டு நிஃப்டி ஃபின் சர்வீஸ்ன்னு மாற்றணும். மாற்றிட்டு ஃபின் நிஃப்டி வந்து செகண்ட் செட்டில் இருக்குன்னும் போது செட் 2 இதை மட்டும் நீங்கள் மாற்றினா போதும். ஏன்னா கண்டிஷன் நம்பர் லெக் நம்பர் இது ரெண்டுமே ஒன்று தான் வரணும், அதனால் அதை நீங்கள் மாற்ற தேவையில்ல. செட் நம்பர் மட்டும் ஒரு செட்டுக்கும் மாற்றிக்கலாம், ஒரு கண்டிஷன் குரூப்புக்கும் மாற்றிக்கலாம். இப்போ பேங்க் நிஃப்டி வந்து ஒரு 10 பாயிண்ட்டுக்கு உள்ள நம்ம எடுத்த அந்த செல் பண்ணோம் இல்லையா, அந்த ஸ்ட்ரைக்கு அது பக்கத்தில் வரணுன்னும் போது நான் என்ன சொல்கிறேன்னா எல்டிபிக்கும் அந்த ஸ்பாட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அதை சொல்கிறேன். அது வந்து லெஸ் தென் 9 கொடுத்துட்றேன் நான். இது நீங்கள் வந்து என்ன வேணால் கொடுக்கலாம், உங்களுடைய கன்வீனியன்ட்டு இல்லை உங்களுடைய அப்சர்வேஷனில் நீங்கள் பார்த்துட்டு
மேபி ஒரு 15 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் தரலாம், இல்லை 20 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் தரலாம். ஸோ நீங்கள் இதை அப்படி தான் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. என்னுடைய அப்சர்வேஷன் அப்படி நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நான் இது என்ன மீனிங் சொல்லுதுன்னா, நிஃப்டி பேங்க் எடுத்துருக்குமா, ஓகே நிஃப்டி பேங்க். இப்போ சப்போஸ் வந்து நம்ம எடுத்தது 47,600 உள்ள எடுத்துன்னு வச்சுக்கோ, செல் பண்ண லெக். சரிங்களா? இந்த செல் பண்ண லெக் இருக்கு இல்லையா, இந்த ஸ்ட்ரைக் வந்து பார்த்தீங்கன்னா 47,600 சிஇபி ரெண்டுமே இருக்கும். இப்போ 2.5க்கு மேலே வந்து பேங்க் நிஃப்டியோட ஸ்பாட் ப்ரைஸு இங்கிருந்து 9 பாயிண்ட் டிஃப்ரெண்ட்ல எனக்கு வரணும். சப்போஸ் மேலே இருக்குதுன்னு வச்சுங்க, இப்போ 47,640 650 இருக்குன்னா அது அப்படியே இங்கே கீழே வரணும். கீழே வந்துட்டு இங்கே 47,609 அதுக்கு கீழே இப்படி கிட்ட வரும். இப்படி வரும்போது நான் எக்ஸிட் பண்ணுறேன். இல்லை கீழே இருக்கு ப்ரைஸ்ன்னு வச்சுக்கலாம், கீழே வந்து மேலே வருது, இந்த இடத்துல எனக்கு மேலே வந்துட்டே இருக்கு 2.5க்கு மேலே. இங்கே 47,591 அது தாண்டி 592 593 இப்படி போகுது இல்லையா. அப்போ உங்களுக்கு இது கிட்ட வருது, நம்ம எடுத்த செல் எடுத்த ஸ்ட்ரைக்கு கிட்ட உங்களுக்கு இண்டெக்ஸோடைய ஸ்பாட் ப்ரைஸ் வருது. அப்போ நம்ம மேக்ஸிமம் ப்ராஃபிட்டில் இருப்போம். அப்போ நான் யூனிவர்சல் கொடுக்குறேன். இதுதான் அதோட மீனிங். ஸோ அந்த நம்பர்ன்றது நீங்கள் எது வேணால் மாற்றிக்கலாம், அது உங்களுடைய அப்சர்வேஷன் பார்த்து நீங்கள் பண்ணிக்கங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்துக்கும் பண்ணணும். சரிங்களா? எல்லாத்துக்குமே இது பண்ணணும். இப்போ வந்து செட் 1க்கு போட்டிங்க, இப்போ அடுத்த செட்டுக்கு போடணும் போது குரூப் கிளிக் பண்ணுங்கள். மேலே போயிட்டு இங்கே இல்லையா, மேலே குரூப் கிளிக் பண்ணிக்கிட்டேன், அடுத்த குரூப் ஃபார்ம் ஆகும் உங்களுக்கு. இந்த இடத்துல வரும். இதில் திரும்ப 3 கண்டிஷன் வரணும் உங்களுக்கு, ஆண்டில் வரணும், எல்லாமே 3 கண்டிஷன் வரணும். அதேமாரி தான் உங்களுக்கு ஒரு இண்டெக்ஸும் நமக்கு வந்து கெட் ரன் டைமில் ஒரு வேல்யூ போட்டிருக்கோம் இல்லைங்களா, நம்பருக்கு நேம் கொடுத்து நம்பர் கொடுத்துருக்கோம். அதெல்லாம் போட்டுட்டு இந்த அப்சல்யூட் கண்டிஷனும் அதுக்கேற்ற மாதிரி மாற்றணும் நீங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிட் கேப்பு இதுக்கெல்லாம் ஒரு 25 பாயிண்ட்ஸ் தான் ஒரு ஸ்ட்ரைக் டிஃப்ரெண்ட் இருக்குது. நீங்கள் அப்போது என்ன பண்ணுறோம்னா ஸ்பாட்டுக்கு பக்கத்தில் ஒரு 2 பாயிண்ட் டிஃப்ரெண்ட் வச்சுக்கலாம். அந்த இடத்துல நீங்கள் 2 3 அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம அந்த டே ஃபுல்லாக இருக்கிற ப்ராஃபிட் கடைசி நேரத்தில் நம்மளுக்கு மிஸ் ஆகிற அந்த கண்டிஷனை கொஞ்சம் அவாய்ட் பண்ண முடியும். ஆனால் பட் எப்பயுமே இதை அவாய்ட் பண்ணுறதுன்றது முடியாது, அதை ஞாபகம் வச்சுங்க. ஸோ இது ஒரு மாடிஃபிகேஷனாக பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது நான் லாஸ்ட் வீடியோ சொல்லியிருப்பேன், இங்கே செல்லுடைய இந்த ஸ்ட்ரைக் இருக்கு இல்லையா, இதுலேருந்து ஒரே ஒரு ஸ்ட்ரைக் மட்டும் தள்ளி பை எடுத்துருப்போங்க இந்த இடத்துல. அதே மாதிரி புட் ஆப்ஷனுடைய செல் இருக்குது. ஸோ புட் ஆப்ஷன் வந்து ஒரு ஸ்ட்ரைக்கு மட்டும் டவுனில் எடுத்திருப்போம் பைக்கு. இப்போ நான் ஒரு வெர்ஷன் அடுத்த வெர்ஷன் போட்டிருக்கேன். ஸோ இதில் நான் 2 ஸ்ட்ரைக்கு தள்ளுறேன் இந்த இடத்துல இருந்து. ஓகேங்களா, நான் 2 ஸ்ட்ரைக்கு தள்ளி எடுத்திருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 21,150 எடுத்துருக்கோம் இல்லைங்களா செல்லு. ஸோ இங்கேருந்து 2 ஸ்ட்ரைக் வந்து 100 பாயிண்ட் டிஃப்ரெண்ட்டில் வரும் இங்கே சிஇக்கு. அதே மாதிரி ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா 21,150 செல்லு புட்டு எடுத்திருக்கோம். ஸோ இங்கிருந்து டவுனில் இன்னொரு 100 பாயிண்ட் தள்ளி பை எடுக்கணும் இங்கே. ஸோ இதில் எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட்ன்றது இந்த ஒரிஜினல் வெர்ஷனை விட இதை விட இதில் உங்களுக்கு ப்ராஃபிட் நம்மளுக்கு அதிகமாக வரும். ஓகேங்களா? சேம் டைம் நீங்கள் இன்னொன்று ஞாபகம் வச்சுங்க, லாஸ் வர நாள்லையும் இந்த ஒரிஜினல் வெர்ஷனை விட ஒரு ஸ்ட்ரைக் தள்ளி எடுக்கிற இந்த வெர்ஷனை விட இதில் லாஸும் கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள். ஸோ நான் வந்து அந்த ரிஸ்க் எடுக்கிறேன். நான் எனக்கு லாஸ் போய் அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு ப்ராஃபிட் வரும்போது இதில் அதிகமாக வருதுன்ற பாயிண்டில் நான் எடுக்கிறேன். ஆக்சுவலாக இதை நான் பார்த்தீங்கன்னா லைவ் தான் போட்டிருக்கேன், நேற்றும் லைவ் தான் போட்டேன். ஸோ இன்றைக்கும் லைவ் தான் போயிட்டுருக்கு இதில். ஸோ நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா மிட் கேப் அதோட எக்ஸ்பைரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1,658 இதில் ப்ராஃபிட் இருந்தது. ஸோ இன்றைக்கி ஃபின் நிஃப்டிக்கு ஆல்மோஸ்ட் அதே ரேஞ்சில் வந்திருக்கு. ஸோ இதில் கம்பேர் பண்ணும்போது இதில் உங்களுக்கு ப்ராஃபிட் கம்மியாக தான் இருக்கும். ஸோ ரிஸ்க்கும் இதில் ஒரிஜினல் வெர்ஷனில் ரிஸ்க்கும் கம்மி, அதுக்கேற்ற மாதிரி ரிவார்டும் கம்மியாக தான் வரும். வெர்ஷன் 1ல் ரிஸ்க்கு கொஞ்சம் அதிகம் தான், அதில் லாஸ் வரும்போது கொஞ்சம் அதிகமாக தான் அதில் வரும். சேம் டைம் ப்ராஃபிட் வரும்போதும் அதிகமாக தான் வரும். பட் நான் அதனால் அதை நான் எடுத்திருக்கேன். ஸோ இதை நீங்கள் வந்து டிசைட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அந்த கண்டிஷன் இதுலேயும் இருக்குது. அந்த 2.5க்கு மேலே ஸ்பாட்டு கிட்ட வந்தால் எக்ஸிட் ஆகணும் கொடுத்துருக்கு இல்லையா,
அது வந்து காமன் தான். அது ஒரிஜினல் வெர்ஷனுக்கும் இருக்கு, இதுலேயும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது ரெண்டுத்துக்கும் காமன் தான். வெர்ஷன் ஒன்னுன்ற ஒரே டிஃப்ரெண்ட்டு, பை எடுக்கிறதுக்கு 2 ஸ்ட்ரைக் தள்ளி எடுப்பேன். ஸோ இந்த கண்டிஷன் அதே மாதிரி தான் கொடுத்த அந்த யூனிவர்சல் எக்ஸிட்டை பொறுத்து 2:30 மணிக்கு மேலே உள்ள கண்டிஷன் இதுக்கும் இருக்குது, இதுக்கும் நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக பாருங்கள், உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கும்னு பார்த்துட்டு ஸோ நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும், ஒரிஜினல் வெர்ஷன் போகிறீங்களா இல்லை வெர்ஷன் 1 போகிறீங்களா, மாடிஃபைட் வெர்ஷன் போகிறீங்களான்றதை நீங்கள் பார்த்து டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். டவுட்ஸ் எதனா கேளுங்க, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.